இல்ல அது அதிகமா யூஸ் பண்ணுவோம். அமே ஜோக் டு யூ. ஐயோ தெரியலங்க. சடனா கேட்க சொல்ல தெரியாது. நான் கமெண்ட் பண்ணதா சொன்னேன். கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணாரு இவரு. ஐயோ தெரியல. இல்ல தப்புங்க நீங்க. தப்புதான். கேள்வி என்னன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் மணி பார்க்க தெரியும். ரயில்வே டைம் வந்து நிறைய பேர் பார்க்க தெரியாது. இப்போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ வந்து ஈவினிங் 8 ரயில்வே டைம்ல என்ன 20 எப்படி கரெக்டா சொல்றீங்க? இல்ல அது அதிகமா யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே 20 தான் கரெக்டா? லாக் பண்ணிடலாமா? கரெக்ட் ஆன்சர். வந்து நைட்டு 9 மணி. அது ரயில்வே டைம்ல என்ன? நைட் 9 மணினா ரயில்வே டைம் வந்துட்டு என்ன இது? ஐயோ தெரியல. இருங்க 12க்கு அப்புறம் என்னலாம் டக்குன்னு சொல்லணும். அது தெரியாதுங்க, சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு 21. 21 ஷூரா? கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா? 21 இல்ல ஏன் இப்படி வளர்றீங்க? ஏதாவது ஒரு பக்கம் ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்ல இப்படி ஆட்டுங்க. 21 ஷூரா? கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் ஜோரா ஒரு கை தட்டிருங்க. இப்ப நைட்டு 10 மணி. அதுக்கு ரயில்வே டைம் என்ன? 21 நைட்டு 10 மணி. 22 நைட்டு 10 மணி. 22 நைட்டு 10 மணி. 22 ஷூரா? கன்ஃபார்மா 22. எப்படி ஷூரா சொல்றீங்க? 24 hours 2 hours மைனஸ் பண்ணிக்கோங்க. 22 சரி 22 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ காலையில மணி 7. அதுக்கு ரயில்வே டைம்ல என்ன? ஐயோ தெரியலங்க. யோசிக்கங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதே 7 தான் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி? அது இதே ஏன்னா வந்துட்டு நம்ம 1 o'clockல இருந்து 13 வரும் இல்லையா? சோ அதனால அப்படி சொல்றேன் நான். அப்ப கன்ஃபார்ம் தான் வருமா? வந்துட்டு கணக்கு பண்ணி தான் சொல்லணும். கன்ஃபார்ம் வருமா? அதான் இல்ல வராது. வராதா? ஐ திங்க் 17 வரும்னு நினைக்கிறேன். தப்பு. 7 தான் வரும். 7க்கு 7 தான் காலையில. அப்ப நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க. ஆனா கான்ஃபிடென்ட்டா சொல்லணும்ல. நான் சொன்னதுதான் கரெக்ட் சொல்லிட்டு நிக்கணும். என்னங்க கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இப்போ வந்து ரயில்வே டைம் படி காலைல மணி 8. ரயில்வே டைம் படி என்ன? காலைல மணி 8 ரயில்வே டைம் படி என்னன்னு கேக்குறீங்களா? என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. 20 நான் கேட்டது காலையில. 8 தான். சோ 12 ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுனா 13 அப்படி தானே வரும். 14 15 16 17 18 இல்ல 19 8 தான். 20. Wait a minute. Who are you? நான் 8 தான் சொன்னேன். இதெல்லாம் நீங்க சொன்னது ஓகே. பட் எல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதுல நான் சொன்னதுதான் கரெக்ட், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க அடிச்சு பேசியிருக்கணும். அடிச்சு பேசினீங்க அப்படின்னா நீங்க வின்னு. சோ தோத்துட்டீங்க. பிரச்சனை கிடையாது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். இப்போ வந்து காலையில 10 மணி ப்ரோ. காலையில 10 மணி. ரயில்வே டைம் படி அது என்ன? காலைல 10 தான். காலைல 10 தான். எப்படி காலைல 10 வரும்? கரெக்டா 12 மணி அதே 12 தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறும்போது தான் 12 13 இருக்கும். அப்படிதான் ப்ரோ. இல்ல தப்புங்க நீங்க. தப்புதான் ப்ரோ. 10 AM தான் ப்ரோ வரும். இல்ல ப்ரோ யோசிங்க. ரயில்வே டைம்ல 10 AM என்ன வரும் கேக்குறீங்க? 22 சொல்றீங்களா? இல்ல தப்பு. 22 தப்பு. கரெக்டா சொல்லுங்க. தெரியலையே ப்ரோ சத்தியமா. தெரியலையா? 10 AM எனக்கு தெரிஞ்சு 10 AM தான் பண்ணி இல்லங்கிறீங்க. கரெக்டா சொல்லுங்க. 10 AM தான். 10 AM 10 AM தான். சூப்பர் ப்ரோ. கான்ஃபிடென்ட்டா இப்படியே இருக்கு. கரெக்ட். கரெக்ட் தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? 10 AM தான் சொல்றீங்க. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து மணி காலையில 8 மணி. மணி காலையில 8 மணி. ஏன் இப்படி வளர்றீங்க? மணி காலையில 8 மணி. ரயில்வே டைம் படி என்ன? 8 o'clock. 8 தான். அது எப்படி 8 o'clock 8? 8:0.20 கிடையாது, வேற. 08 ஏங்க காலைல 8 மணிக்கு என்னங்க? சிம்பிள் தாங்க. 8 மணி 8 தான். ரயில்வே டைம் படி என்ன? 08 hours. ரயில்வே டைம் படி என்ன? ஏய் நான் சரியா பேசுறேனா? சரியா தான் இருக்கு. ஐயோ 08 மணி. எனக்கு தெரியலங்க. ரயில்வே டைம் படி என்னங்க? ரயில்வே டைம்ங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பைத்தியம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வே டைம் படி எனக்கு தெரியலங்க. ரயில்வே டைம் படி 8 தாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அதுதாங்க நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அது கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அதுதாங்கன்னு சொல்லிட்டு புடிச்ச புடில நிக்கிறோம். நான் கமெண்ட் பண்ணதா சொன்னேன். கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணாரு இவரு. பாத்துக்கங்க மக்களே. இப்போ வந்து அதிகாலை மணி 6 மணி.
மர்க்கா சொல்லு மணி 6 மணி மர்க்கா சொல்லு மணி 6 மணி. அதுக்கு ரயில்வே டைம் படி என்ன? அதிகாலை 4 மணி 6 மணி தான். இல்ல அது எப்படி 6 மணியா இருக்கும்? மாறாது. ஆஃப்டர்நூன் மேல தான் ஒரு டைம் மாறுது, அதிகாலையில மாறாது. அதிகாலை டைம் என்ன? 6 மணிக்கு டைம் என்ன? 6 மணி டைம் மாறாதுப்பா. அதிகாலை 6 மணி. அதிகாலை 6 மணிக்கு ரயில்வே டைம் படி என்னது? கரெக்ட் தானே கொஸ்டின்? ஏய்யா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட் கொஸ்டின் தான். ஆன்சர் அதேதான் 6 தான். இல்ல நல்லா யோசிங்க, மூளைய கசக்குங்க. அதிகாலை 6 மணி ப்ரோ. இந்தியன் டைம் தானே கேக்குறீங்க? இந்தியன் டைம் ரயில்வே டைம். இந்தியன் டைம் ரயில்வே டைம் 6 தான். 6 தான். உண்மையிலுமே 6 தான். உண்மையாலுமே 6 தான். இப்ப தப்பு அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட மாட்டேன். ஓகே 6 தான் ப்ரோ. போட்டு வாங்கினேன், உஷாராதான் இருக்கீங்க. கேள்வி என்ன அப்படின்னாங்க, உங்களுக்கு டைம் பொதுவா பார்க்க தெரியும். இப்போ வந்து மணி காலையில 5 மணி, மணி காலையில 5 மணி, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மணி காலையில 5 மணி வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அதிகாலை. ஆ. அதுக்கு ரயில்வே டைம் படி என்ன? 5 இல்லையே 5 தான். 5 தானா? அது எப்படி 5 வரும்? நல்லா யோசிங்க. 5 தானே? காலையில 5 மணி. நான் கேக்குறது காலையில 5 மணி. இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிருவாரு. நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது அதானே. தெரியலையே. காலையில 5 மணிங்க. அதுக்கு ரயில்வே டைம் படி என்ன? 5 தானே? 5 தானே? 5 தானே? காலையில 5 மணிங்க. ஓ சாயந்தரம் 5 தான் 5 வரும். அப்படியே காலையில 5 மணி கேக்குறேன் நான். காலையில 5 மணிக்கு ரயில்வே டைம் படி என்ன? என்னது நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, உங்கள்ட்ட தானே கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்லயே எனக்கு தெரியாது, நான் தெரியும் நினைக்கிறேன், டவுட்டா தானே சொன்னேன். அதுலயே தெரிஞ்சுக்க நம்ம எனக்கு தெரியல. தெரியாதுன்னு தெரியல. காலைல 5 மணி தான். அமே ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணுங்க. இதுதான் 5 மணினா 5 மணி தான்ப்பா, தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க பேரம் பேசணும். 5 மணி தான். 5 மணி தான் தெரிஞ்சுக்கோங்க.